வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னென்னா நம்ம தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து வந்திருக்க எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். tnusrb.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனவுடனே இங்கே நோட்டிஃபிகேஷன் 1/2025 இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்பில் என்ன போட்டிருக்காங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், அதாவது என்ன மாதிரி இது வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாலுக் அண்ட் ஆர்மடு ரிசர்வில் தான் உங்களுக்கு எடுக்கிறாங்க. மென் அண்ட் உமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கிறாங்க. என்ன போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தான் உங்களுக்கு எடுக்கிறாங்க. எஸ்ஐக்கான வேலைவாய்ப்பு தான். இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆனது 4/4/2025. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான தேதி பார்த்தீங்கன்னா 7/4/2025, அதாவது இன்னிலிருந்து அடுத்த மாதம் 3/5/2025 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா, நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷனில் கரெக்ஷன் இருந்ததா 13/5/2025 நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன்ஸை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து லெட்டராக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு மெயிலுக்கு மெசேஜுக்கு வந்துடும். ஸோ டோட்டல் ஆஃப் வேகன்சி பொறுத்த வரைக்கும் 1299 ப்ளஸ் 53 ஷார்ட் ஃபால் வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ 1299 வேகன்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மென்னில் 654 வேகன்சியும், உமனில் வந்துட்டு 279 வேகன்சி, டோட்டலாக 933 வேகன்சி உங்களுக்கு வந்துட்டு தாலுக்கில் கொடுக்குறாங்க. ஏஆர் பொறுத்த வரைக்கும் மென்னில் வந்துட்டு 255 வேகன்சியும், உமனில் 111 வேகன்சி, டோட்டலாக 366 வேகன்சி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ மென் கேட்டகரியில் இருக்கிறவங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 909 வேகன்சியும், உமனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 390 வேகன்சி, டோட்டலாக வந்து 1299 வேகன்சி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 53 ஷார்ட் ஃபால் வேகன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்சியில் வந்துட்டு மென்னில் இருக்கிறவங்களுக்கு 7 வேகன்சியும், விமனில் வந்து 3 வேகன்சி, டோட்டலாக 10 வேகன்சி. எஸ்டியில் வந்து ஷெட்யூல் ட்ரைப் கேட்டகரியில் மென்னு வந்து 30 வேகன்சியும், விமனில் 13 வேகன்சி, டோட்டலாக 43 வேகன்சி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மென்னில் 37 வேகன்சி, உமனில் 16 வேகன்சி. ஸோ டோட்டல் 53 வேகன்சி ஷார்ட் ஃபாலாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் 36,900லேருந்து 1,16,600 வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு +2 முடிச்சு 3 வருஷம் நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிகிரி நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஸோ டிப்ளமா கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th டிப்ளமோ இந்த ஆர்டரில் முடிச்சிருக்கணும். 10th வந்து ப்ளஸ் வந்து 3 வருஷம் டிப்ளமோவும் 2 வருட டிகிரியும் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்கன்னா 35 வயது வரைக்கும், ஆதரவற்ற விதவைகளாக இருந்தீங்கன்னா 37 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்தீங்கன்னா 47 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் இருக்கிறவங்க 20% வந்துட்டு 47 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன் ரிசர்வேஷனும் உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸாக உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 31%, பிசி வந்து 26.5%, பிசி முஸ்லீமில் 3.5%, எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20%, எஸ்சியில் வந்து 15%, எஸ்சி 7 அருந்ததியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேகன்சியும், எஸ்டியில் 1% உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் கோட்டாவும் உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் ஓப்பன் கோட்டாவில் இருக்கிறவங்க வந்துட்டு 419 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்டலில் நீங்கள் இருந்தீங்கன்னா 113 வேகன்சி. ஸோ உங்களுக்கு வந்து கோட்டா வைஸாகவும் உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ இதை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இதை வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட்டிசிபேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து ஸ்டேட் லெவலில் போயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷன்லேயும் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கணும். இஷ்யூயிங் அத்தாரிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு செக்ரட்டரி ஆஃப் நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் இந்த கேம்ஸ்
அந்த செக்யூரிட்டி அதாவது இஷ்யூயிங் அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தா நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ என்ன மாதிரி வந்துட்டு கோட்டா ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கிட்டத்தட்ட 16 ஸ்போர்ட்ஸ் கோட்டாஸ் இருக்குது, 16 விளையாட்டுகள் இருக்குது. இதில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த அதுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பற்றி உங்களுக்கு வந்துட்டு 3% உங்களுக்கு வந்துட்டு இடஒதுக்கீடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மெரிட்டுக்காக. அடுத்து வந்து PSTM சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு 20% ஆஃப் சலுகை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது தமிழ் வழியில் பயின்றவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு 20% ஆஃப் இடஒதுக்கீடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆதரவற்ற விதவைகளுக்கும் உங்களுக்கு வந்துட்டு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்துட்டு 100 மார்க் இருக்கும். மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வந்துட்டு ஓப்பன் கோட்டாவில் 70 மார்க்கும், டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் வந்து 85 மார்க்கும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் 15 மார்க்கும். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்துட்டு எதுவும் இல்லை, எக்ஸ்பெண்டட் பண்ணியிருக்காங்க. வைவாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கும் 10 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் மார்க் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்கு தலா 5 மார்க்குகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. டோட்டலாக 100 மார்க்குக்கு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் இருக்கும். ஸோ எக்ஸாமோட மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் சிலபஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. எப்படி எழுதணும், ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு உங்களுக்கு பார்ட் ஏல வந்து 40 மார்க் உங்களுக்கு இருக்கும். பார்ட் பியில் வந்து 30 மார்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2.5 மணி நேரம் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெப்சைட்லேயே வந்துடும். tnusrb.tn.gov.in இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து ஆல் டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைட் வந்து ஓசி, பிசி கேட்டகரி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மென்னில் இருக்கிறவங்க 170 சென்டிமீட்டரும், உமன் வந்துட்டு 159 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்சிஏ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 177 சென்டிமீட்டரும், விமனாக இருந்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நார்மலில் வந்து 81 சென்டிமீட்டரும், விரிந்த நிலையில் 5 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை படித்து பார்த்துக்கோங்க. எண்டோரன்ஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு நடத்துவாங்க. எண்டோரன்ஸ் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மென்னாக இருந்தீங்கன்னா 150 மீட்டரை வந்து நீங்கள் 7 நிமிஷத்தில் கடக்கிற மாதிரி இருக்கும். விமனாக இருந்தீங்கன்னா 400 மீட்டரை வந்துட்டு 2.30 செகண்டில் வந்து நீங்கள் கடக்கிற மாதிரி இருக்கும். இதுவே எக்ஸர்வீஸ்மேன் சர்விங் மிலிட்ரி பர்சனாக இருந்தீங்கன்னா 1500 மீட்டரை வந்து நீங்கள் 8 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ரோப் கிம்பிளிங், ஜம்பிங், லாங் ஜம்ப் இதெல்லாம் கூட உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாவே பெட்டரானது தான். ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸு சம்மந்தமாக உங்களுக்கு வந்துட்டு இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு எல்லாமே ப்ரீஃப்லி இருக்கும். வைவா டெஸ்ட்டுன்னா என்ன, எப்படி இருக்கும், உங்களுக்கு மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து 6 மார்க் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பி சர்டிஃபிகேட் இருந்தவங்களுக்கு 1 மார்க்கும், உங்களுக்கு சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 2 மார்க்கும் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு நிறையவே உங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதில் எதுன்னு நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சலுகைகள் தான் இருக்குது. ஸோ இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு 500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் டிபார்ட்மெண்டல் கோட்டாலையும் அப்ளை பண்ணோம், ஓப்பன் கோட்டாலையும் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் 1000 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 500 வந்து ஜென்ரலாக எல்லாருமே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இருந்ததுன்னா இங்கே வந்து டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இல்லைனா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு மெயிலையும் நீங்கள் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. helpdesk tnusrb@gmail.com இந்த மெயிலையும் உங்களுக்கான டவுட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்துடும் ஆல் டிக்கெட்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ பேண்ட் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் ஆளுக்கு மொபைல் ஃபோன், இந்த கால் லெட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிறைய வந்துட்டு உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கூட இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேஜ் நம்பர் 27 உங்களுக்கு வந்துட்டு கிளியராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பர்த் ஆஃப் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு வந்துட்டு உங்கள் 10th மார்க் ஷீட்டை நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து வந்து 12th மார்க் ஷீட் நீங்கள் கொடுக்கணும். அடுத்து வந்து டிகிரி முடித்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். இல்லைனா உங்கள்கிட்ட ப்ரொஃபஷனல் இல்லைனா ஓவரால் மார்க் ஷீட் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். இதுவே நீங்கள் ஆதரவற்ற விதவையாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வைக்கணும்.
அடுத்து வந்து நீங்கள் என்சிசியில் அதாவது என்சிசிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதாவது என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அந்த என்சிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.